ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. தினமும் 50 ரூபா சேமித்தா 1 கிராம் தங்கம் வாங்குவது எப்படி அப்படின்ட்டு. வாங்க முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வாங்க முடியும். நான் வாங்கியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிராம் தங்கம் வாங்கணுன்னா மொத்த காசும் சேர்த்தா தானே தங்கம் வாங்க முடியும். என் கையில் முழு காசு இல்லையே, என்னால் 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாதா அப்படின்னு யோசிச்சு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. நீங்கள் வெறும் 500 மில்லிகிராம் காயின் வாங்குறதுல இருந்து கூட உங்கள் சேமிப்பை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக யோசித்து நான் எப்படி 1 கிராம் காயின் வாங்க ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேருக்கும் தினம் கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கும் தங்கம் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் தங்கம் வாங்குறது என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? அதனாலேயே நம்மளுக்குள்ள பல பேர் தங்கம் வாங்குறத தள்ளி போடுறாங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன தொகையாக சேமித்து தங்கம் வாங்கினேன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதான் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும். நான் என்ன யோசித்தேன்னா, எப்படியாவது 1 கிராம் தங்கம் வாங்கணும். ஹஸ்பண்டு சேலரியில் வாங்காமல் எனக்கு வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தை மிச்சம் பண்ணி தங்கம் வாங்கணும்னு யோசித்தேன். அட்லீஸ்ட் 1 கிராமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதான் என்னோட பெரிய ஆசையாகவும் இருந்துச்சு. ஆனால் வீட்டு எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணி முழு பணமும் சேர்த்து தங்கம் வாங்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே தங்கம் விலை ஏறிடுது. இதை நினச்சி நான் ரொம்ப யோசித்தேன். இப்படியே போனால் எப்படி நம்மளால் தங்கம் வாங்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு சூப்பரான ஐடியா எனக்கு கிளிக். அந்த ஐடியா என்னென்னா, ஒரே ஐடியா 8 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காசு கிடைக்கும் போதெல்லாம் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சிடலான்னு யோசித்தேன். இந்த சின்ன யோசனை தான் என்னோடய பணத்தோட மதிப்பு குறையாமல் பாதுகாக்கவும் செஞ்சது. சரி, இப்போ நான் இந்த தங்கத்துக்கான கணக்கை எப்படி துல்லியமாக போட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம எப்போவுமே நிதி சார்ந்த ஒரு முடிவை எடுக்கும்போது அதோட கணக்கு வழக்கை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போதைக்கு 1 கிராம் 22 கேரட் தங்கத்தோட விலை தோராயமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 இருக்குது. ஆனால் தங்கம் விலை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அதுவும் எதிர்காலத்தில் தங்கம் வாங்கும்போது இதோட விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லையா? அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும்னு நான் 1 கிராம் தங்கத்தோட விலையை 16,000 அப்படின்னு கணக்கு போட்டேன். அதோட செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எப்படி கணக்கு போட்டேன்னா 1 கிராம் தங்கத்தோட வேல்யூ 16,000. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். அப்போ ஒரு 16,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். அதோட மேக்கிங் சார்ஜ் 2% வச்சோன்னு வச்சுக்கோங்க, 320 ரூபா வரும். அப்போ மொத்த அமௌண்ட்டு 16,320 ரூபா. இந்த 16,320 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டோன்னா 490 ரூபா வரும். அப்போ நம்ம 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு 16,810 ரூபா நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது 16,810 ரூபாயை எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் சேமிக்கலான்னு நான் 2 சூப்பரான பிளானை யோசித்தேன். இந்த 2 பிளானில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் டெய்லியும் ஒரு 50 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். 50 ரூபாய் பார்க்க ரொம்ப சின்ன அமௌண்ட் மாதிரி தாங்க தெரியும். ஆனால் சிறுக சிறுக சேமித்தா பெருவெள்ளன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் ஒரு நாளைக்கு டெய்லியும் 50 ரூபாய்னு சேமித்தா ஒரு மாதத்தில் அது 1,500 ரூபாயாக வந்துடும். இப்படி டெய்லி 50 ரூபாயை நம்ம டெய்லி செலவில் இருந்து சின்ன சின்ன செலவை கம்மி பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு வந்தோன்னா 11 மாதத்தில் உங்ககிட்ட 16,810 ரூபா பணம் சேர்ந்துடுங்க. இந்த அமௌண்ட்டு எதிர்காலத்தில் தங்கம் விலை ஏறினாலும் கூட தங்கம் வாங்க சரியான அமௌண்ட்டாக தாங்க இருக்கும். செகண்ட் பிளான் என்னன்னு பார்த்தோன்னா, இதுவே உங்களால் இன்னும் கொஞ்சம் வேகமாக சேமிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா பிளான் செகண்டை ஃபாலோ பண்ணலாம். அதாவது டெய்லியும் 100 ரூபாய் சேமிக்கிறது தாங்க. இதன் மூலமாக மாதத்துக்கு 3,000 ரூபா சேர்த்துடலாம். டெய்லி 50 ரூபானா மாதத்துக்கு 1,500 ரூபா, டெய்லி 100 ரூபானா மாதத்துக்கு 3,000 ரூபா. ஓகேங்களா? இப்படியே பண்ணணுன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. 5 to 6 மந்த்லேயே நம்ம 1 கிராம் தங்கம் வாங்கிடலாங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் சேர்த்துடலாம். ஒரு சிலருக்கு என்ன டவுட்னா, 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் காயின்னா கிடைக்குமான்னு டவுட் இருக்கும். 100 மில்லிகிராம் காயின் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. ஆனால்
500 மில்லிகிராம் வந்து கண்டிப்பாக எல்லா பெரிய நகை கடையிலையுமே கிடைக்கும். ஒருவேளை உங்களால் ஒரே அடியாக 1 கிராம் கோல்டு வாங்க முடியலைன்னா கூட கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாதிரி 500 மில்லிகிராம் அளவு காயின் வாங்குறதுல இருந்து கூட தாராளமாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 பிளானில் நீங்கள் எந்த பிளானை செலக்ட் பண்ணி கோல்டு வாங்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நகை வாங்கும்போது கொடுக்குற செய்கூலி சேதாரத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறீங்களா? இனி அந்த கவலையும் விடுங்க. அந்த கவலையும் நம்மளுக்கு வேண்டாம். உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், ஓகேங்களா? நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு இப்போதைக்கு ஜுவல்லரியாக எடுக்காமல் ஜுவல்லரிக்கு பதிலாக காயினாக எடுத்தேன். நான் நகையாக வாங்காமல் காயினாக கோல்டு வாங்குறதுனால எனக்கு செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பணம் வந்து எனக்கு சேவ் ஆச்சு. ஒரு கோல்டு வாங்கணும்னு யோசிச்சோன்னா என்ன பர்பஸுக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணுங்க. யோசித்து எடுத்தால் நம்ம அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நகை எடுக்கணும்னா டிசைட் பண்ணணுன்னா தாராளமாக காயின் எடுக்காமல் நகையாக வாங்கிடலாம். ஆனால் குழந்தைங்களோட ஸ்டடீஸு, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் சேவிங்ஸ்ன்னு பிளான் பண்ணும்போது நகையாக வாங்காமல் கோல்டு காயினாக வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. தங்கம் வாங்குகிற நம்ம எல்லாரும் ஜுவல்லரியாக வாங்கும்போது அந்த ஜுவல்லோட அமௌண்ட்டோட சேர்த்து 10% to 15% அதிகமான அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம வாங்கின ஜுவல்லை ரீசேல் பண்ணும்போது அந்த 10 to 15% எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல அந்த மேக்கிங் சார்ஜுக்கு, அந்த அமௌண்ட் வந்து நமக்கு திரும்ப கிடைக்காதுங்க. அது நமக்கு லாஸ் தான். வருஷத்துக்கு வருஷம் டிசைன் மாறுது, வேஸ்டேஜ் பர்சன்டேஜும் மாறிட்டே தாங்க இருக்குது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்குன்னு நீங்கள் யோசித்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயின் தாங்க பெஸ்ட்டு. ஸோ கோல்டு காயின் வாங்கினா நம்ம சேவிங்ஸ் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் வேஸ்ட் ஆகாமல் கோல்டில் இன்வெஸ்ட் ஆகுதுங்க. கோல்டு வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அது என்ன பர்பஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஃபங்க்ஷனுக்கா, இல்லை பசங்க ஃப்யூச்சர் மேரேஜுக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் வந்து வாங்குங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஜுவல்லரியாக வாங்குங்க. ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா நீங்கள் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் காயினாக வாங்குங்க. நம்ம காயினாக வாங்கினா தான் நமக்கு வேஸ்டேஜ் அதெல்லாம் இருக்காது. நான் வந்து இந்த சேலஞ்சில் இந்த ஒரு சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணேங்க. அதாவது நான் வந்து ஜுவல்லரியாக வாங்காமல் காயினாக தான் நான் வாங்கினேன். ஜுவல்லரியாகவும் வாங்கினேன். எனக்கு ஜுவல்லரி தேவைப்படும் போது ஜுவல்லரி வாங்கினேன். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் போகும்போது நான் வந்து காயின் வாங்கினேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போயே குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு நகைகளாகவே வாங்கி சேமிச்சிடலாமா, இல்லை காயினாக வாங்கி சேமிச்சுட்டு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்து கொடுத்துடலாமா? காயினாக சேமிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சேமிக்கிற பணம் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியணும்னா அப்போ இந்த சூப்பர் ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் ஒரு கோல்டு ட்ராக்கர் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணுங்க. இந்த மெத்தடு நான் ரொம்ப ஈஸியாக தங்கம் சேமிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அதில் போட்டு டெய்லியுமே எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நமக்குள்ளே ஒரு ஹாப்பி இருக்கும். நம்ம கோலை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். அதனால் அந்த சந்தோஷத்தினால இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வந்து சேவ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேட்டும் கிடைக்குங்க. கையிலையோ இல்லை சேவிங்ஸ் பாக்ஸ்லேயோ அமௌண்ட் சேர்த்தா செலவு ஆகிடுதுன்னு யோசிச்சிங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டிஜிகோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தங்கமயில் டிஜிகோல்டு, போத்தீஸ் டிஜிகோல்டு இந்த மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நம்ம மொபைலையே ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை வந்து டெய்லி உங்களால் 50 ரூபா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து 100 ரூபா, அதில் வந்து மினிமம் 100 ரூபா வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அது வந்து கோல்டாகவே நம்மளுக்கு சேவ் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டோன்னா அதுக்கு எவ்வளோ மில்லிகிராம் கோல்டோ அது வந்து சேவ் ஆயிரும், ஓகேங்களா? அன்றைக்கி ரேட்டில் இப்போ 50 ரூபா தான் என்னால் சேவ் பண்ண முடியும்னா 2 நாளைக்கு ஒரு தடவை 100 ரூபா வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை டெய்லியும் என்னால் 100 ரூபா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியுமே அதில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதை வந்து நம்மளுக்கு கோல்டாகவே வர வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் டிஜிகோல்டு ஆப் மூலமாக நீங்கள் வந்து கோல்டு சேவ் பண்ணிங்கன்னா அதில் வாங்குகிற கோல்டுக்கு வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இருக்கும். நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி 50 இல்லை 100 சேவ் பண்ணி மந்த்லி கோல்டு சிட்டு போடுங்க, ஓகேங்களா? நீங்கள் 50 ரூபா 100 ரூபா
வந்து நீங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் எடுத்து சேவிங்ஸ் பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் 50 ரூபானா 1500 வரும், 100 ரூபானா 3000 வரும். ஓகேங்களா? உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டு சிட்டாக போட்டுருங்க. கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் ஜுவல் எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் இருக்காதுங்க. ஆனால் கோல்டு சிட்டு வந்து 11 மந்த்து கட்டணும். டிஜி கோல்டு வந்து எப்போனாலும் நம்ம கட்டிக்கிடலாம், க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். மந்த்லி சிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 11 மந்த் இல்லாமல் க்ளோஸ் பண்ண முடியாது. கோல்டு சிட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஜுவல்லுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். ஆனால் வந்து அதோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 மந்த்து வந்து கம்பல்சரி நீங்கள் ஸ்டார்டிங் என்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டு 11 மந்த் கட்டியே ஆகணும். ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியாது. ப்ரீ க்ளோஸ் பண்ணால் நமக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. டிஜி கோல்டில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே எத்தனை டைம் வேணால் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கிடலாம். இது ப்ரீ க்ளோஸும் பண்ணிக்கிடலாம். ஆனால் வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாங்குகிற ஜுவல்லுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு கட்டணும். ஓகேங்களா? இப்படி சேவ் பண்ணுறதுனால நம்மனாலையும் சேவ் பண்ண முடியுங்க. நம்மனாலையும் சேவ் பண்ண முடியுதுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்பு தரும். இந்த சின்ன சின்ன சேமிப்பில் தாங்க ஃப்யூச்சரில் மன அழுத்தம் இல்லாமல் தங்கம் வாங்குகிற அமௌண்ட்டை உருவாக்கவும் ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சுங்க. நீங்கள் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தங்கம் வாங்குறது வெறும் ஆடம்பரம் இல்லைங்க, அது நம்ம குடும்பத்தோட அவசர காலம் பாதுகாப்பு. பாரம்பரியமாகவே தங்கம் வந்து குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவும் அவசர காலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தாங்க நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம பண்ணுற சின்ன சின்ன சேவிங்ஸு ஃப்யூச்சரில் நம்ம ஃபேமிலியோட ஃபினான்சியல் கஷ்டத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்குங்க. நீங்களும் கோல்டு வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, ஆனால் வாங்க முடியலன்னு யோசிச்சிங்கன்னா நான் ஃபாலோ பண்ண மெத்தடு நீங்களும் ஃபாலோ பண்ணி கோல்டு வாங்குங்க. கண்டிப்பாக வாங்க முடியும். நான் வந்து கையில் காசு வச்சுக்காமல் நான் டிஜி கோல்டு மூலமாக தாங்க 50 ரூபா, 100 ரூபா, 200 என் கையில் அன்னைக்குன்னு எவ்வளோ என்னால் மிச்சம் வைக்க முடியுதோ மிச்சம் வச்சு நான் வந்து கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணினேன். நான் டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கோல்டாக வர வச்சு நான் வந்து ஒரு 2 கிராம் வரைக்கும் சேர்த்தேங்க 1 இயரில். அந்த 2 கிராமுக்கு தாங்க இந்த வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா, இந்த ரிங்கு வந்து நான் எடுத்தேன். இது வந்து நான் வீட்டில் எனக்கு எக்ஸ்பென்சிவ்க்கு கொடுக்குற காசில், எனக்கு வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசில் மிச்சம் வச்சு நான் எடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து எடுக்காமல். நீங்களும் கோல்டு வாங்கணும், ஆனால் ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து வாங்கக்கூடாது, நம்ம வேலைக்கு போகலையே நம்ம எப்படி கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுக்குற செலவில் காசுலேருந்து மிச்சம் வச்சு கண்டிப்பாக நம்மளால் என்னன்னாலும் பண்ண முடியுங்க. நீங்களும் கோல்டு வாங்கணும், கோல்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியலைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.